स्वामी प्रतिदिनं थालं रूपकम् स्वामी प्रतिदिनं सुक्तिपायकमात्राविदे नमस्यो नमः महत्यो नमः स्वस्ति मंत्राब्दा सत्याजवला सद्गुरि भवन्तो महान्तो नमन्तु वेदो गम्भीरम् आयुष्यं भूयासु भवन्तु महान्तो नमन्तु अस्मिन्ननिष्ठित पञ्चदशि उत्सवान्त सप्तमदिन प्रातःकालमाध्याह्न विशेषवन्दवन्न पूजाकालामध्ये सम्पादित मन्त्रलो वदन्त्रलो वदन्तिलो निनादरे विस्मृति प्रयुक्ताः सर्वे विदोषाः सान्द्रतमा भूयासु भवन्तु महान्तोर्गन्धयं यजमानः अवरिविधप्रभावका सुजनरक्षा विचक्षणका देव ब्राह्मणपरिपालकः स्वामिकार्यधुरन्धरः अस्य देवालयस्य आलयस्य धर्मकर्तानां गौरवनित्यत्वे सिंहराजोयादशिमुद्राणैनादेशेतस्य निर्वागमया नामधेयानन्दमया नामधेयाना तस्मिन् उभयकत्रोणां सैकोन्नामधेयस्य विद्यावानन्दन कर्तानां सर्वानाम् अनुगोणवर्णसिद्ध्यर्थं श्री वल्लीदेवदेनामेन गणनाकन्दुलामिने वातस्ती विरदभक्तजनानां दर्शनादिरप्राप्तसिद्ध्यर्थं मानवेकानां विद्या अनुकूलप्राप्त्यर्थं कन्निकानां सुमङ्गलीकरप्रदानसिद्ध्यर्थं वयोधिकवर्गाणां शिव विष्णुस्थल दर्शनादिकर सिद्ध्यर्थं प्राप्त्यर्थं सर्वकार्य अनुकूलफलसिद्ध्यर्थं यजमानाः दिने दिने न्यायकर लाभकर कोटि लाभकर सिद्ध्यर्थं यजमानपत्नीनां सन्तानां सुमङ्गलीनां दीर्घसुमङ्गलप्राप्तसिद्ध्यर्थं वयोधिकवर्गाणाम् आयुः अभिवृद्ध्यर्थं पुत्रप्राप्तिसिद्ध्यर्थं सर्वकार्यविद्या अनुकूल व्यापारस्थान सकल शुभमङ्गल प्राप्तसिद्धि भूयासु भवन्तु महान्तो निकन्दु अस्य यजमानस्य राजलक्ष्मी वीर्यलक्ष्मी विजयलक्ष्मी नित्यलक्ष्मी सत्यलक्ष्मी अम्बरसन्तानलक्ष्मी स्त्रिधरामाता भूयासु भवन्तु महान्तो निकन्दु सर्वे जनानागिनो भवन्तु समस्त षण्मङ्गलानि भवन्तु शान्तो भव अभिमुखो भव अनुग्रहो भव देवदेवोत्तम देवतासार्वोपकिराण्डकोटिविमाननायकाः स्वामी विद्यमान त्रियाण्यं मन्दरनावत्करचन्द्रमणिभागे अर्णगिरिनाथपुगपर्यन्त पञ्चपुराणं अवतार्य
வெற்றிவேலை பாரதிய பாடம் சென்று வாங்குகின்ற ஒரு சிறப்பான வைபவம் மாலை இடம்பெற இருக்கின்றது. இன்று எல்லா விழாக்களும் அரை மணி நேரம் முன்னதாகவே நடைபெறும். 6:30 வசந்தமண்டபத்தில் நடைபெறும். ஆகவே அபிஷேகங்கள் எல்லாம் 3:30 மணி அளவில் இங்கே முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பார்வதி அம்பாளுக்கு நடைபெற்று பூஜைகள் எல்லாம் நிறைவாக இங்கே வசந்தமண்டபத்தில் நிறைவாக பெருமான் அணிந்தருளி பார்வதி அம்பாளும் சென்று வேல் வாங்குகிறவரும் நடைபெறும். அந்த நேரத்திலே வேல் வாங்கியரும் அனைவரும் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்ய இருக்கின்றோம். முடிந்தவர்கள் அனைவரும் வந்து அதில் கலந்து கொண்டோம். மாலை வர முடியாதவர்கள் இப்போது அந்த மாவிளக்கு தயாராக இருக்கின்றது, பெற்றுக்கொண்டு அதை ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் மீண்டும் நாங்கள் அறிந்து கொள்வது உங்களுடைய அழகான கூந்தலை அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் அவ்வளவு சரியாக இருந்தாலும் பின்னர் கொண்டவர்கள் அந்த விளக்கை புரிகின்ற போது உங்களுடைய கூந்தலை படுவதற்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அழகான அதை பெண்ணி வந்தால் உங்களுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணிவாக கேட்டுக்கொண்டு ஆலயத்தினுடைய கீழ்த்தளத்திலே உங்களுடைய குளிராடைகள் பாதணிகள் எல்லாம் வைப்பதற்கு ஜக்கெட் சப்பாத் எல்லாம் வைப்பதற்கு ஒவ்வொரு கதிரையாக வைத்திருக்கின்றோம். நீங்கள் 3-4 பேர் குடும்பமாக வந்தால் ஒரு கதிரை எடுத்து அதிலே உங்களுடைய அனைத்து குளிராடைகளையும் வைத்து பாதணிகளை அதற்கு கீழே வைத்து விட்டு வந்தால் நீங்கள் வீட்டை செல்வதற்கு இலகுவாக செல்ல முடியும். இன்று மாலை நாளெல்லாம் நிறைய பக்தர்கள் வருவார்கள். எல்லோருக்கும் அதனுடைய ஒரு ஆலயம் வாசல்லே அனைவருடைய பாதணிகள் குளிராடைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கின்றது. நீங்கள் வீட்டை செல்கின்ற போது இன்னும் 4 பேருடைய குளிராடைகளை தூக்கி போட்டுவிட்டு மூளை எடுக்க வேண்டும். அவர்கள் வந்து குழந்தைகளோடு தடவை கொண்டிருப்பார்கள், அல்லது அது இல்லாமல் வீட்டை போக வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகோத்சவம் அந்த சற்று நிறைவானதும் குறைந்தது 50-60 குளிராடைகள் இன்னும் ஒரு 50 பாதணிகள் எல்லாம் தேடுவாருக்கு நடக்கும். அதை எங்களுக்கு அறிவதற்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் 50-100 கொடுத்து அணியாமல் அதை எறியக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகின்ற போது அதனுடைய பாதனைகளை காணவில்லை கவலைப்படக்கூடாது என்று நேற்று சொல்லியது. இன்றைக்கு பார்த்து நாங்கள் எல்லா இடங்களிலும் அந்த குளிராடைகள் இருக்கின்றது. நாங்கள் உங்கள் உதவிக்காக கீழே கொண்டு வைத்தாலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அவசரப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளாது கீழே சென்று அந்த ஆடைகள் பாதணிகளை வைத்துவிட்டு வரவும். ஆலயத்துக்கு நேரே முன்னே இருக்கின்ற வாகன தரிப்புடம் இருக்கிறால் அது 100 வாகன தரிப்புடம் இருக்கின்றது. அழகாக கோடிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கட்டணத்தை கொடுத்து விட்டால் நீதி வாகனங்கள் விட முடியாது. ஆகவே தயவு செய்து அங்கே ஒழுங்காக உங்களுடைய வாகனங்களை தரித்து வரும். அங்கே தொண்டர்கள் இருப்பார்கள். அவர்களோடு நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளாது ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நாளை சூரசம்ஹாரம் ஆலயத்தினுடைய வெளிவீதியிலே நடைபெறும். இந்த முன் வளாகம் அனைத்திலும் ஒரு வாகனத்தை விடாத தவிர்த்தீர்களாக இருந்தால் அனைவரும் இந்த சூரசம்ஹாரத்தை இலகுவாக செய்வதற்கும் எல்லோரும் அங்கிருந்து பார்ப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஆகவே மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நாளை இந்த பக்கத்திலே இந்த வாகனங்களும் தரிக்க வேண்டாம். சூரசம்ஹாரம் நிறைவாக தரும். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இங்கே 3 மணி அளவிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நீங்கள் 7 மணி அளவிலே காப்பு கலட்டி தெப்ப கலட்டி உங்களுடைய விரதங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒழுங்குகளும்
ஆலயத்தினுடைய கீழ்த்தளத்திலே விரதகாரெல்லாம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் இங்கே இருந்து சாப்பிடலாம், வீட்டுக்கும் எடுத்து செல்லலாம். உங்களுடைய வசதிப்படி நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நிறைய பக்தர்கள் இங்கே அரிசி மிளகு சாமான்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே இந்த பாரணை பூஜை அதிகாலை 3 மணி அளவிலே இங்கே ஆரம்பமாகி அபிஷேகம் பூஜைகள் நிறைவாகி 7 மணி அளவிலே நீங்கள் தெற்க கலக்கி வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒழுங்குகள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். மீண்டும் இந்த வாகன தரிசனத்தை தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் ஒத்துழைப்பு தராவிட்டால் செய்ய முடியாது. சிவா இங்கே இருக்கிறார், சிவாவில் வந்து வாங்கும் வாகன பாதுகாப்பு வந்து கொஞ்சம் வாங்க. உங்களோட நிறைய பேர் வந்து முரண்படுது வாங்க. அவருக்கு ஒரு பாராட்டை கொடுக்கலாம். அவரோட பாராட்டு நான் அவரும் அவருடைய குடும்பம் 3-4 பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாகன தரிப்புட ஒத்துழைப்பை செய்கின்றார்கள். எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பாராது இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த மகோத்சவ காலத்திலும் இந்த விழா நந்தசக்தி வாரத்திலும் இந்த வாகன தரிப்புடங்கள் பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட $10,000 மேலே செலவு செய்வோம். அதை ஆலயத்திற்காக அவர் இலவசமாக செய்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு பலத்த பாராட்டை கொடுத்து அந்த தொண்டர்கள் உங்களை கேட்கின்ற இடத்திலே வாகனத்தை விட்டு வந்தால் உதவியாக இருக்கும். யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம். ஒருவருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. என்னுடைய கலைஞர் வந்தாலும் அங்கே எந்த சட்டமோ அதுதான், நான் வந்தாலும் அதே சட்டம். நான் அவரை கேட்டுதான் அங்கே விடுகின்றது வாகனத்தை விடுவேன். நீங்களும் அந்த ஒத்துழைப்பை கொடுத்தால் இலகுவாக இருக்கும். குருமார்கள் மங்களவாசி கலைஞர்கள் வந்தால் மட்டும் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து ஐயா மாதிரி விதமாக சேவைக்கு செல்வதற்காக அவர் சில ஒத்துழைப்பை செய்யலாம். மற்றபடி யார் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வேலை தான். எந்தெங்கே வாகன திரைப்படம் இருக்கின்றதும் அங்கே விடுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 888 ஸ்கொசியா பேங்க் வாகன திரைப்படத்தை எங்களுக்கு தருவதற்கு மறுத்துவிட்டார்கள். எங்களுடைய ஒழுங்கீனம் அதில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களை விட்டு 2 நிமிடத்திலே நடந்து வரலாம். இந்த ஆண்டு தேர்தல் உள்ள ஆண்டு அங்கே வேலை நாள், அங்கே வேலைக்கு வந்தவர்கள் வாகன திரைப்படம் தரிக்க முடியாது. எங்களுடைய ஆட்கள் எல்லாம் சத்து விட்டு விட்டார்கள். ஆலயம் செல்வதற்கு இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அங்கே யாரும் தரிக்க வேண்டாம். சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளே அங்கே எங்களுக்கு தரிப்பதற்கும் தரவு வந்திருக்கிறார்கள் 288. அவர்கள் தயவு செய்து இந்த வரம்பு நாங்களே 1000 வாகன திரைப்படம் இருக்கின்றது. அங்கே நீங்கள் விரைவாக தரித்து வரலாம். ஆகவே மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற போது கண்ட இடத்திலே வாகனங்களை விட்டு அடுத்த ஆண்டு இன்னும் இந்த நெருக்கங்கள் வந்துவிடும். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அனைவரும் வந்து வழிபட வேண்டும் என்கின்ற எங்களுடைய பேராசையாவா அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை மிக 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 பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தராவிட்டால் இந்த விழாக்களை இவ்வளவு பிரமாண்டமாக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி வழிபடுவதற்கு செய்வதிலே எங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது என்பதை மிக பணிவாக தெரிவித்துள்ளோம். ஆகவே மீண்டும் இந்த குளிராடைகள் பாதைகள் தயவு செய்து அனைவரும் கீழே வைத்தீர்களாக இருந்தால் என்ன ஒரு பாதையிலே எல்லாரும் வருவது, அதே பாதையிலே எல்லாரும் வீட்டுக்கு செல்வது அது சிரமமாக இருக்கும். சூரசம்மாரம் வெளியே நடக்கும். நீங்கள் குளிராடைகள் பாதாணிகளோடு எல்லாம் வழிவாக பார்க்கலாம். ஆகவே உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பை மீண்டும் வழிவாக கொண்டு பூஜைக்கு செல்கிறோம். நன்றி. We're all in the picture.